ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். ரீசெண்டாக தான் அமேசான் தரப்புலேருந்து 5 ஸ்மார்ட்டான கேஜெட்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். இப்போ அவங்களுக்கு போட்டியாக நீங்கள் மட்டும் தான் 5 கேஜெட் லான்ச் பண்ணுவீங்களா, நாங்களும் 5 கேஜெட் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ தரப்புலேருந்து இப்போ ஸ்மார்ட்டான 5 கேஜெட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்மார்ட்டான ப்ராடக்ட்ஸில் 500 ரூபீஸ்க்கான ப்ராடக்ட்டும் இருக்குது, 10,000 ரூபீஸ்க்கான ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ப்ராடக்ட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த எம்ஐடைய 5 கேஜெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் எம்ஐடைய ஸ்மார்ட் ஸ்பீக்கர். ஸோ அமேசான் ரிலீஸ் பண்ண அமேசான் எக்கோ டாட் அதுக்கு போட்டியாக தான் இந்த ஒரு கேஜெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசான் எக்கோ டாட் அப்படின்றது உங்களுக்கு பவுல் ஷேப்பில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு 0.7mm தின் மெட்டல் மெஷ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 12 வாட்ஸ்க்கான பவர் அவுட்புட் இருக்குது. அலாங் வித் 63.5mm சவுண்ட் ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. வித் டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டோட உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஜெட்டும் உங்களுக்கு அமேசான் எக்கோ டாட் மாதிரியே தான், இதுலேயுமே உங்களுக்கு ஸ்மார்ட் கேஜெட் தான். இதுலேயும் நீங்கள் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் அசஸ் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் கண்ட்ரோல் கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு இதில் சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய வாய்ஸ் கமாண்ட் மூலியமாகவே நீங்கள் இதில் சாங்ஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஆகட்டும், ஏசி ஆகட்டும், எதை வேணாலும் நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக இந்த கேஜெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரியே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு டச் பேனலும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உங்களுக்கு டச் பேனல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வால்யூம் ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், சாங்ஸ் ப்ளே பண்ணணும், பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டச் பேனல் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து இது கூட நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3500 அப்படின்ற ஒரு பிரைஸுக்கு தான் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான பிரைஸ் தான். அமேசான் லான்ச் பண்ண அமேசான் எக்கோ டாட் 4500க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட ஒரு 1000 ரூபீஸ் கம்மியாக வச்சு 3500க்கு இந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டரான பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த 3500 அப்படின்ற பிரைஸ் ரேஞ்ச். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சேல் வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு இந்த 3500 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட பிரைஸ் 4000 இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எம்ஐ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேஜெட் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எம்ஐ வாட்ச் ரிவால்வ் அப்படின்றது தான் இந்த வாட்ச். இந்த வாட்ச்சில் 46mm ரவுண்ட் ஷேப் டயல் கொடுத்துருக்காங்க. 1.39 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் உங்களுக்கு பிரைட்னஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 450 நைட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் பிரைட்னஸ் அப்படின்றத நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் வெளியே போகும்போது சன்லைட்லேயும் உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகிற மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்குது, வைஃபை சப்போர்ட் இருக்குது, ஜிபிஎஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி எம்ஐ ஹோம் ஆப்போட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். 5ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 420 mAh பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது 20 hours யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிஎஸ் ஆன் பண்ணாமல் 2 weeks வரைக்கும் உங்களால் சிங்கிள் ஃபுல் சார்ஜில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 2.5 hours வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். அண்ட் இந்த வாட்சில் உங்களுக்கு ஹார்ட் பீட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் மானிட்டர், இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுடைய ஹெல்த்துக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட உங்களுக்கு 10 ஸ்போர்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்கள் மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மியூசிக்ஸ், அலாரம் எல்லாமே நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டில் தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு 10,000 இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போறாங்க. ஆஃப்டர் தீபாவளி உங்களுக்கு 1000 ரூபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி 11,000க்கு செல் பண்ண போறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எம்ஐடைய தேர்ட் கேஜெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 5. ஸோ எம்ஐ ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே பிரைஸ் அதிகமாக இருக்குது. 10,000 கொடுத்து என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மார்ட் பேண்டை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்ட்லையும் உங்களுக்கு அந்த வாட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு 1.1 inches கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு 450 nights பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரெகுலர் யூசேஜ் 14 days வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பவர் சேவிங் மோடில் 21 days வரைக்கும் உங்களால் இதில் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின் உங்களுக்கு இதில் வந்து மேக்னெட்டிக் பின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய கேப்சூல்ஸை ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். எம்ஐ ஸ்மார்ட் பேண்ட் 4 பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரிப்லேருந்து கேப்சூல்ஸை ரிமூவ் பண்ணி தான் உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். பட் இந்த ஸ்மார்ட் பேண்டில் உங்களுடைய கேப்சூல்ஸை ரிமூவ் பண்ணாமலே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய சார்ஜிங் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா less than 2 hours ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் மற்றபடி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 11 ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மோடும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இதுலேயும் உங்களால் மியூசிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன்ஸ், கால்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் பேண்டோடைய பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2500க்கு இந்த ஸ்மார்ட் பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய பர்ச்சேசிங் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கங்க.
அண்ட் எம்ஐ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய ஃபோர்த் கேஜெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஐ ஸ்மார்ட் எல்இடி பல்ப் 7.5 வாட்ஸ்க்கான ஒரு எல்இடி பல்பை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மார்ட் எல்இடி பல்ப். இதில் உங்களால் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸ் நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய வாய்ஸ் கமெண்ட் மூலியமாகவே இதனுடைய பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் உங்களுக்கு அமேசானோடைய அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்குது, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாகவே நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த எம்ஐ ஸ்மார்ட் பல்புடைய பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ்க்கு இந்த பல்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பல்பில் கம்மி பிரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் பல்ப் தான் இருக்கிறதுலே கம்மியான பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் பல்ப்ல உங்களால ஒரு கலர் ஒயிட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களால கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இதனுடைய பர்ச்சேசிங் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க லாஸ்ட்டாக 5வது ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய கேஜெட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஐ ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் அப்படின்றது தான் இந்த கேஜெட். இது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா ஹேண்ட் வாஷ், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் தான் இந்த ஒரு கேஜெட். ஸோ இந்த கேஜெட்டுடைய பிரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 999 ரூபீஸ்க்கு இந்த கேஜெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஹேண்ட் வாஷ் வாங்கணும், ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எம்ஐடைய ஹேண்ட் வாஷை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய பர்ச்சேசிங் லிங்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு எம்ஐ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த 5 கேஜெட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதனுடைய பிரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் எந்த கேஜெட் உங்களுடைய ஃபேவரட் கேஜெட் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.